ஒரு குருவிடம் சிஷ்யன் சொன்னான், நல்லதை படைத்த ஆண்டவன் கெட்டதையும் படைத்திருக்கிறானே, நாம் நல்லதை எடுத்துக்கொள்ளுகின்ற போது நாம் கெட்டதையும் எடுத்துக்கொண்டால் என்ன என்று கேட்டார் அந்த குருவிடம் அந்த சீடன். அதற்கு குரு சொன்னார், அவரவருடைய மனதை பொறுத்தது என்றார். சரி, பகல் வேலை வந்தது. உணவு நேரத்தின் போது ஒரு கிண்ணத்தில் சாணியும் ஒரு கிண்ணத்தில் பாலையும் வைத்தார். துணுக்குற்ற ஐயமுற்ற பார்த்தான். அந்த குரு சொன்னார், இது சாப்பிடு என்றார். இரண்டும் ஒன்றிலிருந்து தான் வந்தது, மாடிலிருந்து தான் பாலும் வந்தது, மாடிலிருந்து தான் சாணியும் வென்றது என்றார். எதை சாப்பிட வேண்டும் என்று, எதை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாலை உட்கொள்கிறோம், சாணியை பூமியில் உரமாக்கி வைத்து அதிலிருந்து பயக்கூடிய நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம். மற்றவர்கள் தீய செயல்களால் நாம் பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அதிலிருந்து நல்ல விஷயங்களை கற்று நாம் வாழ வேண்டும் என்று அந்த சீடனுக்கு அறிவுறுத்துகிறார். சீடனும் நல்லறிவு பெற்று குருவின் ஆசி பெற்று அவன் மிகப்பெரிய அறிஞனானான். நானும் கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.